ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ருதி பேசுகிறேன். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி சிம்பிளாக செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தரலாமா? வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டைக்கோஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாமா? கடுகு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடனாலும் கூட போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகாய், தேங்காய், மஞ்சப்பொடி நான் வந்து கடைசியில் தான் போடுவேன். ஸோ இது மட்டும்தான் வந்து பொரியல் தேவையான பொருட்கள். இது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரியலுக்குலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாஸ்தி வேணாம், ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெயும் சூடாகிடுச்சு, நம்ம எடுத்து வச்ச பொருளும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து 1 by 1 போடலாம். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த், கடைசி அது போடணும். இதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் உப்பு போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு, இது சிம்மில் வச்சுக்கலாம். 1 by 1 போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிச்சிருச்சு. கடலைப்பருப்பு வந்து கருக விடக்கூடாது. அப்பப்போ வந்து சும்மா இப்படி ஒரு 2 டைம் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகோ வரமிளகோ சேர்த்துக்கலாம். வரமிளகா பச்சை மிளகா போட்டு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நம்ம முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுக்கலாம். சாரி, நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன், நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. 2 தடவை கிளறி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். அதே அப்படியே வந்து சுருங்கிக்கும், நிறைய இருக்க மாதிரி தெரியும். அந்த சூட்டுக்கு அப்படியே வந்து சுருங்கும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு மஞ்சள் போட்டால் முடிஞ்சு. நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா சும்மாவாவது இப்படி கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால தான் பார்த்தீங்களா, இப்போ வந்து நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ ஆயிடுச்சு. மறுபடியும் 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். பொரியலுக்கெல்லாம் வந்து தண்ணியே ஊற்ற வேண்டாம், ஏன்னா அதிலே இருக்கும். நம்ம காய் கழுவி வைப்போம்ல, அதை அப்படியே வச்சுருங்க. பொரியல் பண்ணும்போது அது கூட பண்ணிக்கோங்க, தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, தண்ணியாக இருக்கும் பொரியலெல்லாம், உதிரியாக கிடைக்காது. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு உப்பு வந்து அளவாக போடுங்க. பொரியலுக்குள்ள வந்து ரொம்ப அதிகமாக போடவே கூடாது, லைட்டாக போட்டிங்கன்னா அதுவே ஜாஸ்தியாக இருக்கும். போதும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு. இதுக்கு நான் இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 கேரட்டை மட்டும் விட்டுடலாம். அவ்வளோதாங்க, முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக செஞ்சிடலாம். என்ன காய்கறி மட்டும் முன்னாடியே கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.